Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். உங்களுடைய நரைமுடியை எப்படி இயற்கையான முறையில் கருமையாக்குவது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப வந்துட்டு எஃபெக்டிவான ஒரு மெத்தட். உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இயற்கையான முறையில் உங்களுடைய ஒயிட் ஹேரை எப்படி பிளாக்காக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய க்ரே ஹேரை நம்ம எப்படி பிளாக்காக மாற்றலான்றதுக்கு ஸ்டெப் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரியம்போலம் நமக்கு தேவைப்படும். இந்த கரியம்போலம்ன்றது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், கேள்விப்படாத ஒரு பேராக இருக்கலாம். பட் இது வந்துட்டு ஒரு இயற்கையான முறையில் நம்ம ஹேரை வந்துட்டு கருமையாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். இது வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நமக்கு கொடுக்காது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் பாதுகாப்பான முறையில் நம்ம ஹேரை வந்துட்டு பிளாக்காக மாற்றிக்கலாம். இந்த கரியம்போலம்ன்றது எதிலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை இருக்குது இல்லைங்களா, ஆலோவேரா, கற்றாழையிலிருந்து கிடைக்கும் மஞ்சள் நிற ஜெல் தான் இந்த கரியம்போலம். இது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆலோவேரா ரெசின் சொல்லலாம். இதுதான் இந்த கரியம்போலத்தை நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான், ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை. இதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஆம்லா ஜூஸ், கோகனட் மில்க் ஆர் நார்மல் வாட்டர், இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த கரியம்போலத்தை போட்டு ஊற வச்சுடுங்க. இது ஊறி உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு ஒரு 5 hours டைம் எடுத்துக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா அது ஊறி முடித்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹேர் வந்துட்டு பிளாக்காக ஆகும். அதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்போன்றப்போ உங்களுக்கு உடனே வந்து பிளாக்காக மாறுமான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஃபேட் ஆகும். ஷேட்ஸ் வந்து தெரியும் நல்லா டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 4 நாள் இல்லை 5 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஒயிட் ஹேர் வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். இது வந்து இயற்கையான முறையில் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இச்சிங்கோ இரிட்டேஷனோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. தாராளமாக நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கலான ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸ் வரும். அதுக்காகவே அவங்க ஹேர் டை யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு பாதுகாப்பான ஒரு முறை தான். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெமெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.